வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது அப்படி இல்ல, உன் அக்கா கூட இருக்கிற பிரச்சனைய நீயே சமாளிச்சுனா அப்புறம் எனக்கு என்ன வேலை? உன்னை பத்தின உண்மையை நான் தேவியை சொல்ல விட மாட்டேன். நீ நலன் பொண்ணு இல்ல, தேவியும் கூட பிறந்த அக்கான்னு இந்த மாதிரி உண்மை எல்லாம் நான் மட்டும்தான் சொல்லுவேன், வேற யாரும் சொல்லவும் விட மாட்டேன். ஏன் செஞ்சு நீ இப்படி டார்ச்சர் பண்ற? ஏற்கனவே ஃபேமிலில ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஃபேமிலினா அப்படிதான் கலகலப்பா டென்ஷனா இருக்கணும், ஏதாவது சண்டை அடிதடின்னு டென்ஷனா இருக்கணும், இல்லனா அது ஃபேமிலியே கிடையாது. என்ன நக்கலா? தயவு செஞ்சு என்ன டார்ச்சர் பண்ணாம இங்க இருந்து கிளம்பு ப்ளீஸ். கெட் அவுட். அடடா, ஏய், நான் எவ்வளவு டீசெண்டா நடந்துக்கிறேன், நீ இப்படிதான் இன்சல்ட் பண்ணுவியா? நான் உன்னை பாவம் பாக்குறேன், ஆனா அதே நான் செய்யற பாவமா நீ பாக்குறியா? உன் மேலெல்லாம் இறக்கமே படக்கூடாது. உன்கிட்ட எல்லாம் ரஃப் அண்ட் டஃப் தான் நடந்துட்டோம் போல இருக்கு, அதான் கரெக்ட். நான் என்ன சொல்ல வரேன்னா சஞ்சய், அதான் கெட் அவுட்னு சொல்லிட்டல. சரி சத்யா, உன்கிட்ட இருந்தெல்லாம் பணம் வராதுன்னு நினைக்கிறேன், அதனால நான் முடிவு பண்ணிட்டேன். இப்போ என் மாமியார் கிட்டயும் புருஷன் கிட்டயும் உன்னை பத்தின எல்லா உண்மையும் சொல்ல போறேன். சஞ்சய் சஞ்சய் வேண்டாம் சஞ்சய். சஞ்சய் ப்ளீஸ் சஞ்சய். பொங்கல் அன்னைக்கு டமால் டிமில்னு தீபாவளி கொண்டாடினா எவ்வளவு த்ரில்லா இருக்கும், டபுள் எக்ஸைட்டிங்கா இருக்கும்ல. உன் வாழ்க்கை உன் அக்காவோட வாழ்க்கை அப்படியே வெடிச்சு செதற போகுது, ஆட்டம் பாம் மாதிரி. நான் போய் திரியில நெருப்பு வச்சுட்டு வரேன், காது முடிக்கோ. சஞ்சய் வேண்டாம் சஞ்சய். சஞ்சய் ப்ளீஸ் சஞ்சய். சஞ்சய் ஐயோ, இவனால இன்னும் என்னென்ன பிரச்சனை வரப்போதோ. சமந்தி, பொங்கல் ரொம்ப டேஸ்டா இருக்கு. கேட்டரிங் கிங் நீங்களே சொல்லிட்டா அதுக்கு அப்பிலே இல்ல. அர்ஜுன் ப்ரோ, சொல்லுங்க சஞ்சய். அப்படி என்ன ரெண்டு பேரும் ரகசியம் பேசிக்கிறீங்க? நாங்களும் இருக்கோம்ல, எங்களுக்கும் கொஞ்சம் சொல்லுங்களேன். என்ன சொன்ன அர்ஜுன் கிட்ட? மாமா, சத்யாவை பத்தின ஒரு உண்மையை சொன்ன. சத்யா இங்க வா. சத்யா இங்க வாங்குறல்ல. சஞ்சய் சொல்றதெல்லாம் உண்மையா? சொல்லு. உன்னதான் கேக்குறேன் சத்யா, சஞ்சய் சொல்றதெல்லாம் உண்மையா? டேய், அவளை எதுக்குடா மிரட்டுற? சஞ்சய் அப்படி என்ன சொன்னா? பா, விஷயத்த சொல்லுப்பா. சஞ்சய் என்ன சொன்னான்னு தெரியாம அவன் சொன்னதெல்லாம் உண்மையான்னு கேட்டா அவன் என்னடா நினைப்பா? அம்மா, சஞ்சய் கடைக்கு போய் சத்யாக்கும் தேவி அன்னிக்கும் பொங்கல் சீரா புதுசா புடவை வாங்கிட்டு வந்திருக்காரு. அத தேவி அண்ணி கிட்ட குடுக்க சொன்னா அவங்களுக்கு எதுக்கு புடவை வேண்டான்னு சத்யா தடுத்திருக்கா. ஏன் சத்யா இப்படி இருக்க? இப்பதான் பொங்கல் பானை பிரச்சனை முடிஞ்சது, இப்போ புடவை பிரச்சனையா? நிஜமாவே தேவி அண்ணி மேல உள்ள கோவத்தினாலதான் இப்படிலாம் பண்றியா? அர்ஜுன், எனக்கு தேவி அக்கா மேல கோவம் பொறாம வைத்தறிச்செல்லாம் எதுவுமே இல்ல. ஆனா தேவி அக்காக்கு தான் ஏன் மேல கோவம். இப்ப போய் அதை கொடுக்க வேண்டியதானமா? இப்ப நான் கொடுத்தாலும் அவங்க வாங்க மாட்டாங்கம்மா. அதை எப்படிமா நீ சொல்ற? நீ குடு, அவ வாங்கிப்பா. சஞ்சய், நீதானே தேவிக்கு புடவை வேணுத, அப்ப நீயே போய் கொடுக்க வேண்டியதானே?
மாமா ஒருவேளை அவங்க தப்பா எடுத்துக்கிட்டா? அவ ஏன்பா தப்பா எடுத்துக்க போறா? நீ ஏன் உன் கையால கொடு. இல்ல ஆண்டி, ஏற்கனவே தேவிக்கும் சத்யாக்கும் சண்டை போயிட்டு இருக்கு. ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்காங்க. சத்யா கையில தேவிக்கு புடவை கொடுத்தா ரெண்டு பேருமே சமாதானம் ஆயிடுவாங்கன்னு அப்படி நினைச்சுதான் நான் கொடுத்தேன். அடடா, இதுவும் நல்ல ஐடியா தானே. ஆ. சத்யா, சஞ்சய் நல்லதுக்கு தான் சொல்றாரு. நீ ஏன் உன் கையால தேவிக்கு புடவையை கொடுத்து சமாதானம் ஆயிக்க. அத்தை, நான் எப்படி அத்தை கொடுக்கறது? ஆமா, நான் எது செஞ்சாலும் அதுல ஒரு காரணம் இருக்கும். காரணம் இல்லாம சஞ்சய் எதுவுமே செய்ய மாட்டான். ப்ரோ, நீங்க கூட்டிட்டு போங்க. சத்யா, அவரு புடவை கொடுக்க சொன்னாருன்னு அவரு முன்னாடியே தேவி அன்னைக்கு புடவை கொடுத்து சமாதானம் ஆயிக்கோங்க. சத்யா, போமா, போய் குடுமா. வா சத்யா. போங்க. போ சத்யா. ஏன் சத்யா தேங்குற? சஞ்சய், அதான் பொங்கலை வச்சு முடிச்சாச்சுல்ல, அப்புறம் எதுக்கு தேவிக்கு புடவை? கொடுத்துதான் ஆகணும். அவன் மூலியமா எனக்கு கோடி ரூபாய் வரப்போகுது. அவ்வளவு பணம் தர போறவளுக்கு நான் ஒரு புடவை கூட வாங்கி தர கூடாதா? நீ இப்படி எல்லாம் பேசுறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சஞ்சய். அப்படின்னா நான் கேட்ட பணத்தை கொடு, நான் உன்னை தொந்தரவு பண்ணாம போயிடுறேன். கடவுளே, நீ முட்டாளா இல்ல பைத்தியமா? என்கிட்ட எது 10 கோடி பணம் நான் எப்படி தர முடியும்னு நீ நினைக்கிற? அதுவும் இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள நிச்சயமா முடியவே முடியாது. 10 கோடி இல்ல, 11 கோடி. நீ நினைச்சா முடியும். அர்ஜுன் கிட்ட எப்படியாவது போய் சொல்லி நாடகம் ஆடியாவது வாங்கி கொடுத்தே ஆகணும். ஏய், வா. தேவி, தேவிக்கு பொங்கலுக்கு புடவை எடுத்திருக்கேன். ஆனா உங்க அம்மா ஆல்ரெடி அவங்க சீர் செஞ்சதால நான் கொடுக்கல. இப்ப கொடுக்கறேன். இது என் பொங்கல் பரிசா தேவிட்ட கொடுத்துடுறேன். சத்யா கொடு. வாங்கிட்டு சொல்லுங்க அபி. மாமா இப்பதான் சொன்னாரு, சத்யா மட்டும் இல்ல தேவியும் அவர் சொந்த பொண்ணு நினைக்கிறாரு அப்படின்னு. அதனால இதுவும் தாய்மாமா சீரா தேவி கிட்ட இருக்கட்டுமே.